ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வேதகாண்டம் என்பதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கூறியது. அதை சூதமா முனிவர் என்பவர் நைமிசாரண்யம் என்ற இடத்தில் அங்கு கூடியிருக்கும் ரிஷிகளுக்கு சொல்கிறார். கருட புராணம், கருடரை பற்றிய புராணம். போன பாகத்தில் சிரவணர்கள் 12 பேரை பற்றி கருடன் பெருமாளிடம் கேட்கிறார். அவர்கள் யார், எப்படி தோன்றினார்கள், அவருடைய வேலை என்ன, அவர்களுடைய சக்தி என்ன, பவர் என்ன, அவர் யமதர்மனுக்கு உதவி புரிவதற்காக நம் ஜீவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் அப்படியே துல்லியமாக எடுத்து யமதர்மராஜனுக்கு உரைத்து நம்ம கணக்கை அங்கே காமிக்கிறவர்கள். அவர்களை வணங்க வேண்டும். இங்கே இருக்கும் பொழுதே அவர்கள் வணங்கினால் நாம் செய்த நல்ல இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதை யமதர்மன் சொல்லி நமக்கு நல்ல இதை கிடைக்க செய்வார்கள் என்பதை போன பாகத்தில் பார்த்தோம். இப்பொழுது மேலும் சூதமா முனிவர் சவுனகாதி முனிவர்களுக்கு 12 சிரவணரின் சரிதத்தை சொல்லிய பிறகு மேலும் தொடர்ந்து சொன்னார். முனிவர்களே, திருவிக்கிரமான திருமால் கருடனை நோக்கி கூறலாம். கருடன் பற்றி திருமால் பகவான் வந்து சொல்கிறார். மேலும் கருடா, ஜீவர்கள் பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் சித்திரகுப்தன் என்ற யமலோக கணக்கன், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், சிரவணர்களின் மூலமாக அறிந்து யமதர்மராஜனுக்கு அறிவித்து அவனது உத்தரவுப்படியே அவரவரது பாவங்களின் தன்மைக்கேற்ற தண்டனைகளை வாசித்து சொல்ல யமதர்மன் தன் கிங்கரர்களை கொண்டு அத்தண்டனைகளை அவ்வப்போதே நிறைவேற்றச் செய்து விடுவான். இவங்களோட உதவியோட இவங்க சொல்கிறாங்க கணக்கு. சித்திரகுப்தன் எழுதுகிறாரு. அவர்கிட்ட சொல்லி பாவ புண்ணியம் கணக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள தண்டனையை கொடுக்குறார். உடனே ஜீவனானவன் வாக்கால் செய்த பாவ புண்ணியங்களை வாக்காலும், உடலால் செய்த பாவ புண்ணியங்களை உடலாலும், மனத்தால் செய்த பாவ புண்ணியங்களை மனத்தாலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். உள்ளத்தால், எண்ணத்தால், வாக்கால், செயலால், எண்ணம் சொல் செயல் அப்படின்பாங்க. இதால் ஒன்றும் அடித்து துன்புறுத்தாட்டாலும் மனசால் நினைக்கிறது இவன் நாசமாக போயிடணும், இவன் கெட்டு போயிடணும் வச்சா அதுக்குள்ளே தண்டணும். வாக்கால் அப்படி இப்படின்னு கத்துறது, போத்தேரை ரொம்ப நிந்திக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அணிஞ்சிக்கணும். அதனால் செயலால் இன்னொருத்தரை துன்புறுத்துறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அணிக்கணும். யார் எதால் எந்த தப்பு பண்ணுறோமோ அதால் அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. பெரியவர்களை போற்றுதல், வேத சாஸ்திர புராணங்களை பக்தி சிரத்தையாக படித்தல் முதலிய புண்ணிய செயல்களை செய்தவன் எங்கும் தன் வாக்கு திறமையால் வெற்றி அடைவான். பெரியவரை ஏசி பேசுதல், திட்டுதல், இகழ்ந்து பேசுதல், நீச மொழிகளை உச்சரித்தல், கெட்ட வார்த்தைகள் முதலிய பாவங்களை செய்தவர்களின் வாயிலிருந்து புழுக்களாக சொரியும். புழுக்களே வாயிலிருந்து கொட்டுமா. புண்ணிய நதியில் நீராடியவர்கள், பாகவதர்கள், பௌராணிகர்கள், ஆசாரியர்கள், தெய்வீக விஷயங்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள், ஞானிகள், இவர்களுக்கு தண்டம் சமர்ப்பித்தவர்களும் இது போன்ற பல வகை புண்ணிய செயல்களை செய்தவர்களும் நல்ல இணக்கமுடைய சரீரத்தை தனக்கு இசைவாக பெற்று மகிழும். இதேமாரி நல்ல இதெல்லாம் பண்ணவங்க அதுக்கு தகுந்த உடல் எடுத்து சந்தோஷமாக இருப்பாங்க. பரஸ்திரீகை மனம் செய்தவர்கள், பிற உயிர்களை வாட்டி வைத்தவர்கள் முதலியவற்றை செய்தவர்கள் கொடூரமான சரீரத்தை அடைவார்கள். ஆதிபவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தினசரி பூஜித்தவர்களும் தியானித்தவர்களும், எல்லோருக்கும் நல்லவற்றையே செய்தவர்களும், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் எனக்கு இப்படி இருக்கே அப்படின்லாம் புலம்ப வேண்டாம். இது ஏதோ முன்னாடி செஞ்சது, ஏதோ நம்மளுக்கு கஷ்டம் வருது, ஆனால் இப்போ செய்கிறது எதுவும் வீண் போகாது
அப்படிங்கிறத சொல்கிறார். எல்லோருக்கும் நல்லவற்றையே செய்தவர்களும் ஊருக்கு உழைத்தவர்களும் உலக நன்மையே எப்போதும் கருதியவர்களும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மனத்தை பெற்றிருப்பார்கள். இதேமாரி உள்ளவங்களாம் அதேமாரி ஒரு மனசு எப்போதும் என்ன வந்தாலும் சரிதான் அப்படின்னு இதெல்லாம் இந்த தைரியம் கொடுக்குது. நேர்மையாகவும் நாணயமாகவும் பயபக்தியோடையும் பகவான்கிட்ட வாஞ்சோடையும் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனத்தை பெற்றிருப்பார்கள். எப்போதும் பிறருக்கு தீமை செய்வதையே பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களும் கெடுதலான சிந்தனை செய்பவர்களும் எப்போதும் வருந்தும் மனமுடையவர்களாக இருப்பார்கள். இப்போயே நம்மள்கிட்ட இருக்கிறவங்களே பார்த்தாலே தெரியும், இப்போ எப்போது இது பண்ணியிருக்கனால அனுபவிக்கிறாங்க, நம்ம இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அவங்கள்ட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். கருடா, யமபுரியின் தன்மையையும் அந்த யமபுரிக்கு செல்லும் பாதையில் உள்ள இன்பத் துன்பங்களையும் உனக்கு சொன்னேன். இறந்தவனை குறித்து அன்னதானம், கோதானம், தீபதானம் முதலியவற்றை செய்தல் வேண்டும். அந்த 11 நாள் 12 நாள் ஏதோ செய்வாங்க. அதெல்லாம் அந்த இவங்களை கேட்டால் தெரியும். அதுமாரி எல்லாம் இங்கே செய்யணும். போன பிறகு அன்னதானம் செய்தால் இறந்து செல்லும் ஜீவன் மார்க்கத்தில் வருந்தாமற் செல்வான். தீபதானம் செய்யப்பட்டால் ஜீவன் இருள் மார்க்கத்தில் வழி தெரிந்து இனிதாக செல்வான். இங்கே அந்த தீபத்தை ஒருத்தர் கொடுக்கும்போது அங்கே அவங்களுக்கு வெளிச்சம் போகிற வழியில் இருட்டு இல்லாமல் ஈஸியாக போகிறதுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இங்கே பண்ணால் அங்கே எப்படி கிடைக்குன்னா கிடைக்கும். ஜீவன் இருள் மார்க்கத்தில் வழி தெரிந்து இனிதாக செல்வான். கார்த்திகை மாதத்தில் சுக்லபட்சத்தில் சதுர்தசியில் தீபதானம் செய்தாலும் விஷோச்சர்க்கம் செய்தாலும் ஜீவனாமனும் நல்லுலகில் நற்கதி அடைவான். 11 நாட்கள் செய்யும் பிண்டங்களால் சிரசு ரோமம் முதலியவை நன்றாக அமையும். தண்ணீர் குடத்தை தானம் செய்தால் யமக்கிங்கரர்கள் திருப்தி அடைந்து அந்த ஜீவனை வருந்தச் செய்ய மாட்டார்கள். செய்யாதானம் செய்யும் ஜீவன் விமானத்தில் ஏறி நல்லுலகை அடைவான். இறந்தவனின் ஜீவன் 11ஆம் நாள் முடியும் வரையில் அவன் மனைக்கு முன்னால் பசி தாகத்தோடு நிற்பானாயால் அவனை குறித்து செய்யும் தானங்களை 11ஆவது நாளிலாவது 12ஆம் நாளிலாவது செய்ய வேண்டும் என்று கூறி அறிவுறுகிறார். கருடன் பக்தவச்சல பெருமானை நோக்கி, ஆபத் பாந்தவா, அநாதரட்சகா, முன்பு ஒரு சமயம் பததானம் செய்ய வேண்டும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த பததானம் என்பது யாது? அந்த தானத்தை எவ்விதம் செய்ய வேண்டும் என்று கேட்க மாலை மணிவண்ணன் கூறலானான். கருடா, குடை, மாரடி, தண்டம், வஸ்திரம், மோதிரம், உதகக்கும்பம், ஆசனப்பலகை, அன்னம், பூஜை திரவியம், பூநூல், தாமரச் செம்பு, அரிசி ஆகியவற்றை சத் பிராமணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். குடைதானம் செய்தால் ஜீவன் யமபுரியை நோக்கி செல்லும்போது குளிர்ந்த நிழல் நிறைந்த மார்க்கமாக கிங்கர்களால் அழைத்துச் செல்லப்படுவான். மாரடித்தானம் செய்தால் குதிரை மேல் ஏறி செல்வான். இவ்வாறு செய்யும் தானங்களில் யமதூதர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஜீவனை வருந்தச் செய்யாமல் ஆதரவோடு அழைத்துச் செல்வார்கள் என்று கூறியார்கள். ஓ நைமிசாரண்ய வாசிகளே, அந்த ரிஷிகளை பார்த்து சொல்கிறார். அதன் பிறகு பக்ஷிராஜனுடனான கருடன் திருமகள் கேள்வனை சிரமணங்கி, கருணாநிதியே, கார்மேக வண்ணரே, நரகங்கள் என்பவை யாவை? அவை எவ்வாறு இருக்கின்றன? அவற்றில் யார் யார் எவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள்? அவற்றை அடியனுக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க, பாம்பனை பரமன் கருடனை நோக்கி, காசிபபுத்திரனே, கருடனுடைய தகப்பனார் பேர் காசிப முனிவர். அதனால் காசிபபுத்திரனே, பாவம் செய்தவர்களுக்கு காலதேவனால் நிச்சயிக்கப்பட்ட தீவாய் நரகங்கள் 1000 16,000 அல்ல 84 லட்சம் இருக்கின்றன. அவற்றில் தாமிஸ்ரம், அந்ததாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பிபாகம், இதெல்லாம் இது பாவ பண்ணாக்க அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ள தண்டனை கிடைக்குது இல்லையா, அந்த இது அது பேர். காலசூத்திரம், அசிபத்திரம், பன்றிமுகம், அந்தகூபம், கிருமி போஜனம், அக்கினிக்குண்டம், வஜ்ரகண்டகம், சான்மலி, வைதரணி,
ஊயோதம், பிராணரோதம், விசசனம், லாலாபட்சம், சாரமேயாதனம், அவீசி, பரிபாதனம், சாதாகர்த்தமம், ரஷோகணம், சூலப்புரோதம், தந்தசூகம், வடரோதம், பரியாவர்த்தனகம், சூசிமுகம் முதலிய 28 நரகங்கள் மிக கொடியன. அந்த நரகங்களோட பேர் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நரகம் எப்படி இருக்கும் பார்த்துக்கணும். அப்படி எவ்வளோ 28 நரகங்கள் இருக்குதுன்னு பற்றி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்கிறார். நரகத்தை பற்றி அவர் கேட்டது பதில். இத்துடன் இந்த பாகத்தை முடித்துக்கொண்டு அடுத்த பாகம் பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.